பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ விடாமல் தடுப்பது ஷைத்தான் தான். அவனுடைய பேச்சு கேட்டு பல ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் குறிப்பாக என்னென்ன சேட்டை செய்யறாங்க பார்த்தீங்களா? காதல் தினத்தை கொண்டாடுறாங்க கிறுக்கு பசங்க. ஆனா உண்மையான கணவன் மனைவியோடு காதலோடு இருக்கணும், அப்படி வாழ மாட்டாங்க. எவனோடோ எவளோடோ ஒரு நட்பு, அதற்கு பேர் காதலாம். சரி விடுங்க. ஷைத்தான் எந்த அளவுக்கு கெடுக்கிறான் என்று சொன்னால், அவனை பற்றி ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி, நிச்சயமாக ஷைத்தான் செல்கின்றான், மினிப்னி ஆதம, ஆதமுடைய மகன் இடத்தில், மஜ்ரத்தம், அவனுடைய இரத்த ஓட்டம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல வரைக்கும் நுழைகிறான். என்ன சொல்லப்படுது? நம்முடைய உடம்பில் நரம்புக்குள்ள இரத்த ஓட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த அளவிற்கு ஷைத்தானும் நம்மோடு நெருக்கமாக இருக்கின்றான் என்பதையே இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம்ல இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸுடைய ராவியாக இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஷைத்தான் நம்மோடு நெருக்கமாக இருக்கின்றான் என்பதையே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனால் நீங்க உஷாரா இருக்கணும். என்ன செய்வான்? இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு தொழுவலாம், இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு தொழுவலான்பா. பல ஹதீஸ்ல அவ்வளவு வக்தில தொழுவுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாத்து லிவக்திஹா, அஸ்ஸலாத்து மின் அவ்வலி வக்திஹாலா வந்திருக்குது. இததான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பின்பற்றுவார்கள். அந்த முதல் வக்தியை விட்டுருவோம், நடுத்தரமான நேரத்தையும் விட்டுருவோம், கடைசி நேரம் வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை தாமதப்படுத்துவான். அதற்கு பிறகு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருவான். கடைசியில தொழுங்க ஹஸா ஆயிரும். அதனால நம்ம உஷாரா இருக்கணும், அவனை விட்டு விலகி இருக்கணும் என்பதையே இங்க வலியுறுத்துது. இந்த ஹதீஸை சொல்லிட்டு முஃபஸ்ஸிரீன்கள், முஹக்கிகீன்கள், உலமாக்கள், குறிப்பாக யஹ்யா உலூம்ல நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை ஹஜ்ரத் அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்தில் ஷைத்தானை விட்டு விலகி வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷைத்தானை விட்டு விலகுங்க, ஷைத்தானை தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஷைத்தானை தடுக்கக்கூடிய விஷயம், தடுக்கக்கூடிய வழிமுறைகள், பாதை என்னவென்றால் பூக், பசித்த நிலை என்று சொன்னார்கள். நீங்க பசித்த நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக நோன்பு, இந்த நேரத்தை அந்த பசியின் காரணமாக, நோம்பின் காரணமாக ஷைத்தானோடு போராடலாம், ஷைத்தான் தோற்பான், இன்ஷா அல்லாஹ் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் நபி அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்துடைய கதவுகளை தட்டிக்கொண்டே இருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துடைய கதவை எப்படி தட்டுறதுன்னு கேட்கிறாங்க. அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்துடைய கதவை தட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா அல் ஜூ, பசித்த நிலைன்னு சொன்னாங்க. ஒரு நபர் நோம்பு வச்சு பசித்த நிலையில் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் சொர்க்கத்துடைய கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் நபி அவர்கள் கூறினார்கள். அந்த அளவிற்கு பசித்த நிலைக்கும் ஷைத்தானை தடுக்கக்கூடிய விஷயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. எனவேதான் நோன்பு ஒரு கேடயம். அசோமு ஜுன்னத்தும், நோன்பு ஷைத்தானுடைய அட்டுடைகளை விட்டு, அசூசைகளை விட்டு, அனாச்சாரங்களை விட்டு, பாவமான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதாக ஹதீஸில் நாம் படித்திருப்போம். அதனாலதான் நபி அவர்கள் நோன்பு வைங்க, பசிச்ச நிலையில இருங்க, சொர்க்கத்தை தட்டிக்கிட்டே இருக்கலாம் கதவை அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் ஷைத்தானை விட்டு விலகி விடுவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளங்களை ஷைத்தானை விட்டு அகன்று
வெளியே சென்று உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்குமையானால் உங்களுக்கு என்ன தெரியும், என்ன உணர்வு ஏற்படும் என்றால், வானத்தின் மலக்குமார்கள் உங்களை பார்க்கக்கூடிய நிலையில் நீங்கள் அவர்களை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதாக சொன்னார்கள். லவ்லா, ஒருவேளை, அன்ன ஷைத்தானை நிச்சயமாக யஹ்ரிமூன, அந்த முஸ்லிம்கள் முஃமின்கள் நோம்பின் மூலமாக, மற்ற பண்பின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக, அல்லாஹுடைய ஹஷியத் என்று சொல்லப்படுகின்ற பயத்தின் மூலமாக விட்டு விலகி இருப்பார்கள் என்று சொன்னால், எதை விட்டு? அலா குலூபி பனி ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய குலூபை விட்டு ஷைத்தானை விலகி வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், லனஸரு, நிச்சயமாக அந்த இப்னு ஆதம் மனிதன் பார்ப்பான். யாரை பார்ப்பான்? இலா மலக்கூதி சமாவாதி, வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களை பார்ப்பான். நீங்க எப்படி பார்ப்பீங்க? பல பேர் மூவிஸ்ல இவருடைய ரசிகர், அவருடைய ரசிகர், இவருடைய ஃபேன், அவருடைய ஃபேன் சொல்லிட்டு சுத்துறானுங்க. ஆண்கள், பெண்கள் இந்த சீரியல் அந்த சீரியல். இப்படி இருக்கும்போது வானத்துடைய மலக்குமார்கள் எப்படி பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் விட்டு விலகி இருப்போம்னா, ஹதீஸ் சொல்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல் முஸ்னத் அஹ்மத். ஷைத்தானை விட்டு தன்னுடைய கல்வை, இதயங்களை, மனதை சுத்தமாக வைத்திருப்பீர்கள் சொன்னால், லனஸரு இலா மலக்கூதி சமாவாத், வானத்துடைய மலக்குகளை அவர்கள் பார்ப்பார்கள் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். அந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான். இதுக்கு முதல் விஷயம் என்னன்னா, தீய பார்வையை விடணும். தீய பார்வை ஷைத்தானுடைய அம்புகளில் ஒரு அம்பு. ஷைத்தானின் விஷம் தடவப்பட்ட அம்புகளில் ஒரு அம்புதான் அந்நஸ்ரத்துல் ஹபீதா. அந்நஸ்ரத்து பார்ப்பது, தீய விஷயங்களை பார்ப்பது, அந்நிய பெண்களை பார்ப்பது, சஹமுன் ஒரு அன்பாக இருக்கிறது. மஸ்மூமுன் அலா மஸ்மூமுன் மின் சிஹாமி இப்லீஸ, இப்லீஸுடைய அம்புகளில், விஷம் தடவப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பு. கெட்ட பார்வை, அந்நஸ்ரத்துல் ஹபீஸா, கெட்ட பார்வை. இப்லீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஷைத்தானுடைய அம்புகளில், விஷம் தடவப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பாக இருக்கிறது. ஃபமன் தரகஹா, எவர் ஒருவர் இதை விட்டு விடுவாரோ, கெட்ட பார்வைகளை, தீய பார்வைகளை, அசூசையான எண்ணத்துடன் பார்க்கக்கூடிய விஷயங்களை, ஹௌஃபம் மினல்லாஹி, அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக செய்து விடுவார்களோ, விட்டு விலகி விடுவார்களோ தப்பான பார்வையை, ஆத்தாஹுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். ஈமானன், ஒரு பரிசுத்தமான ஈமானை கொடுப்பான். அது எப்படி இருக்கும்? யஜிது ஹலாவத்தஹு ஃபீ கல்பிஹி, அந்த ஈமானுடைய ஹலாவத்தஹு, ஹலாவத்தல் ஈமானி, ஈமானுடைய சுவை, யஜிது அந்த நபர், அந்த மனிதர் அடைந்து கொள்வார், தெரிந்து கொள்வார், விளங்கிக் கொள்வார், அதை உணர்வார். கல்விஹி, தன்னுடைய இதயத்துல அந்த சுவையை என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல இருக்குது. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷைத்தான் நம்மோடு இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஷைத்தானை விலகி வைக்கக்கூடிய ஒரே வழி, பல வழிகளில் பசியாக இருக்கிறது. ஜூ என்று சொல்லப்படுகின்ற பசித்த நிலையில் அவனை விரட்டி விடலாம். பசித்த நிலை எப்பொழுது ஏற்படும்? நோம்பின் மூலமாக ஏற்படும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் விலகி வைப்பார்களோ ஷைத்தானுடைய அசூசையை விட்டு, அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்களுக்கு மலக்குமார்களை அவர்கள் பார்ப்பார்கள், வானத்துடைய மலக்குமார்கள். அது மட்டுமல்ல, கெட்ட பார்வை ஷைத்தானின்
விஷம் தடவப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயத்தால் யாரெல்லாம் கெட்ட பார்வை விடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பரிசுத்தமான ஈமானை நசீபாக்கி தருவான். அது எப்படி இருக்கும்? அதனுடைய மிட்டாஸ், அதனுடைய சுவை, அதனுடைய ஒரு புத்துணர்ச்சி அவருடைய கல்வில அவர்கள் உணர்வார்கள் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஷைத்தானை விட்டு விலகி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.